நம்பர் 1, முதலாவதாக பாசத்தை சரியாக உங்களுக்கு கையாள தெரியாவிட்டால் பாசமே உங்க டைமை என்ன பண்ணிரும்னா வேஸ்ட் பண்ணிரும், உங்க டைமை எடுத்துரும். அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ ஏதாவது ஒரு வீட்டில் நேசிக்கிற ஒரு காரணத்திற்காக யாரை வேணாலும் நீ நேசிக்கலாம். அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை நேசிக்கலாம், அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நபரை நீ நேசிக்கலாம். உன்னுடைய நேசம் நீ திரும்பி பார். எத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணுது, எத்தனை நாளை வேஸ்ட் பண்ணுது, படிக்க விடாம வேஸ்ட் பண்ணுது, வேலை செய்ய விடாம வேஸ்ட் பண்ணுது, தனக்கு முன்பாக இருக்கிற லட்சியத்தை நிறைவேற்ற விடாம வேஸ்ட் பண்ணுது. இந்த லவ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தீமை என்னன்னா, அது நம்முடைய டைமை என்ன பண்ணிரும், வேஸ்ட் பண்ணிரும். ஆமேன். சிலரெல்லாம் போய் சில வீடுகளில் போய் வந்து எப்படிதான் இப்படி உட்கார்றாங்களோ தெரியல. எப்படி உட்கார தோணுது உங்களுக்கு? ஒரு வாழ வேண்டிய பையன் எப்படி உட்காரலாம்? ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு பையன் ஒரு வீட்டில் போய் உட்காரலாம்? அடுத்தவங்களுடைய வீட்டில் போய் எப்படி நீங்கள் உட்கார முடியும்? இத்தனை மணி நேரம் எப்படி உங்களால் ஃபோனில் பேச முடியுது? உங்களுக்கு ஒரு உணர்வு வராதா? என்னதான் பாசமாக இருந்தாலும் இவ்வளோ மணி நேரம் நம்ம மொபைலில் பேசுகிறோமே, இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள்ளே இருக்காதா? ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப எச்சரிப்பா இருங்க. வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ வேண்டிய நாட்களிலே, ஓட வேண்டிய நாட்களிலே, சாதிக்க வேண்டிய நாட்களிலே, படிக்க வேண்டிய நாட்களிலே பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, யாரையாவது ஒருத்தரை லவ் பண்ண வச்சு, யாரையாவது ஒருத்தரை நேசிக்க வச்சு, யாரையாவது ஒருத்தர் மேல பாசம் காமிக்க வச்சு உங்களுடைய டைமை முழுக்க முழுக்க வேஸ்ட் பண்ணி எதுவுமே செய்யாம இந்த உலகத்திலிருந்து நீங்கள் கடந்து போகிறதுக்கு சத்துரு நியமிக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு விருப்பப்படுகிறார். கர்த்தர் உங்களை வெளியே எடுத்து கொண்டு வர விருப்பப்படுகிறார். இல்ல, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. சொல்லுங்கள், கைகளை மேல உயர்த்தி. எல்லாரையும் நான் ஆயத்தப்படுத்தும்படியாக நான் எல்லாருக்கும் அடிமை ஆனேன். ஆமேன். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. எல்லாரும் ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். பாசம் உங்க வாழ்க்கையிலே கொண்டு வருகிற முதல் ஆபத்து என்னன்னா, உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய டைமையும் என்ன பண்ணிரும்? சத்தமா சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, பாசம் உங்க டைமை வேஸ்ட் பண்ணுதா? நான் மனைவியின் மேல வச்சிருக்கிற பாசத்தை சொல்லல,